மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் 4 கிரகங்கள். பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாமல் உடனே இப்போவே நீங்கள் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் எதிர்பாராத திருப்பங்கள், மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த வாரம் ஃபேவரபுளாக இருக்கிறதுனால எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ, நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, உங்கள் துறையில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் உங்களுக்கு இந்த வாரம் பரிபூர்ணமாக இருக்குது. அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திங்க. குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்குது, சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிக்கு தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி பண்ணுறீங்க. அப்படி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் நல்லா இருக்குது. குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரத்தில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிங்களோ மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் இந்த வாரம் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலம். எதிர்பாராத பயணத்தால் உங்களுக்கு செலவினங்கள், அதனால் மகிழ்ச்சி, சந்தோஷம், சுப விரயங்கள், இது அத்தனையும் இந்த வாரத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, நல்ல விலைக்கு சேல் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போகலைனால் கூட ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு, அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏர்னிங் என்பது நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெல்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீட்டில் ரொம்ப நாளாக வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெட் அனிமல்ஸ் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நல்ல வேலை ஆட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். ஆக இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் மெயினாக நீங்கள் சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பைரவருடைய வழிபாடும், குறிப்பாக ஆஞ்சநேயரையும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள்.